வணக்கம். இன்று நாம் இஸ்ரேல் ஹமாஸ் வரைவு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள விதிமுறைகள் மற்றும் பதட்டங்கள் என்ன இருந்தது என்பதை தெளிவாக பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற தெளிவான விளக்கங்களை காணுவதற்கு AITV-ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போதைய வரைவின்படி நடந்தால் காசாவில் சண்டை 42 நாட்களுக்கு நிறுத்தப்படும். மேலும் டஜன் கணக்கான இஸ்ரேலிய பணய கைதிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். இந்த முதல் கட்டத்தில் இஸ்ரேலிய துருப்புக்கள் காசாவின் விளிம்புகளுக்கு திரும்பும். மேலும் பல பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளில் எஞ்சியிருக்கும் இடத்திற்கு திரும்ப முடியும். இதனால் உதவிகள் அதிகரிக்கப்படும். முதல் கட்டத்திற்கு பிறகு போர் நிறுத்தம் நிலைநிறுத்தப்படுமா என்பதுதான் கேள்வி. அது வாரங்களுக்குள் தொடங்கப்படவுள்ள இன்னும் அதிகமான பேச்சுவார்த்தைகளை பொறுத்தது. அந்த பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல், ஹமாஸ் மற்றும் அமெரிக்கா, எகிப்து மற்றும் கத்தார் மத்தியஸ்தர்கள் காசா எவ்வாறு நிர்வகிக்கப்படும் என்ற கடினமான பிரச்சினையை சமாளிக்க வேண்டியிருக்கும். இஸ்ரேல் ஹமாஸை ஒழிக்க கோருகிறது. இரண்டாம் கட்டத்தை தொடங்க அந்த 42 நாட்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் இஸ்ரேல் ஹமாஸை அழிக்க காசாவில் தனது பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்கலாம். டஜன் கணக்கான பணய கைதிகள் போராளிகளின் கைகளில் இருந்தாலும் கூட ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் வரைவுக்கு ஒப்புக்கொண்டதாக 2 அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். ஆனால் இஸ்ரேலிய அதிகாரிகள் விவரங்கள் இன்னும் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார்கள். அதாவது சில விதிமுறைகள் மாறக்கூடும் அல்லது முழு ஒப்பந்தமும் நிறைவேறாமல் போகலாம். சாத்தியமான ஆபத்துகள் பற்றிய ஒரு பார்வை இங்கே. சிறையில் இருக்கும் பாலஸ்தீனியர்களுக்கு பணய கைதிகளை மாற்றுதல். முதல் கட்டத்தின் போது இஸ்ரேலால் சிறையில் அடைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்களை விடுவிப்பதற்கு ஈடாக ஹமாஸ் 33 பணய கைதிகளை விடுவிக்க உள்ளது. இந்த கட்டத்தின் முடிவில் போராளிகளால் பிடிக்கப்பட்டுள்ள அனைத்து உயிருள்ள பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்களும் விடுவிக்கப்பட வேண்டும். பொதுமக்கள் மற்றும் வீரர்கள் கலந்த சுமார் 100 பணய கைதிகள் காசாவில் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களில் குறைந்தது 1/3 பேர் இறந்துவிட்டதாக இராணுவம் நம்புகிறது. போர் நிறுத்தத்தின் முதல் அதிகாரப்பூர்வ நாளில் ஹமாஸ் 3 பணய கைதிகளையும் பின்னர் 7ஆம் நாளில் மேலும் 4 பேரையும் விடுவிக்க உள்ளது. அதன் பிறகு அது வாராந்திர விடுதலைகளை செய்யும். இதில் மொத்தம் 3 கட்டங்கள். அது என்னவென்று நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் வரைவு கட்டம் 1 42 நாட்கள். ஹமாஸ் பெண் பொதுமக்கள் மற்றும் வீரர்கள் உட்பட 33 பணய கைதிகளை விடுவித்தது. குழந்தைகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள். இஸ்ரேல் ஒவ்வொரு குடிமகனுக்கும் 30 பாலஸ்தீனிய கைதிகளையும் ஒவ்வொரு பெண் சிப்பாக்கும் 50 பேரை விடுவித்தது. சண்டையை நிறுத்துங்கள். இஸ்ரேலிய படைகள் மக்கள் தொகை கொண்ட பகுதிகளிலிருந்து காசா பகுதியின் விளிம்புகளுக்கு நகர்கின்றன. இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் வீடு திரும்பத் தொடங்குகிறார்கள். மேலும் உதவி பகுதிக்குள் நுழைகிறது. கட்டம் 2 42 நாட்கள். நிலையான அமைதி பிரகடனம். இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தப்படாத பாலஸ்தீன கைதிகளின் எண்ணிக்கை மற்றும் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய துருப்புக்களை முழுமையாக திரும்பப் பெறுவதற்கு ஈடாக ஹமாஸ் மீதமுள்ள ஆண் பணய கைதிகளை வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் விடுவிக்கிறது. கட்டம் 3 இறந்த பாலஸ்தீன போராளிகளின் உடல்களுக்கு பரிமாறிக்கொள்ளப்பட்ட இறந்த இஸ்ரேலிய பணய கைதிகளின் உடல்கள். காசாவில் ஒரு மறுகட்டமைப்பு திட்டத்தை செயல்படுத்துதல். காசாவில் உள்ளேயும் வெளியேயும் நகர்த்துவதற்கான எல்லை கடவைகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன. எந்த பணய கைதிகள் மற்றும் எத்தனை பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பது சிக்கலானது. இந்த 33 பேரில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அடங்குவர். கிட்டத்தட்ட அனைவரும் பொதுமக்கள். ஆனால் இந்த ஒப்பந்தம் ஹமாஸ் அனைத்து உயிருள்ள பெண் வீரர்களையும் விடுவிக்க உறுதியளிக்கிறது. ஹமாஸ் முதலில் உயிருடன் உள்ள பணய கைதிகளை விடுவிக்கும். ஆனால் உயிருடன் உள்ளவர்கள் 33 எண்ணிக்கையை முடிக்கவில்லை என்றால் உடல்கள் ஒப்படைக்கப்படும். அனைத்து பணய கைதிகளும் ஹமாஸால் பிடிக்கப்படவில்லை. எனவே மற்ற போராளி குழுக்கள் அவர்களை ஒப்படைக்கச் செய்வது ஒரு பிரச்சினையாக இருக்கலாம். இதற்கு ஈடாக இஸ்ரேல் ஒவ்வொரு உயிருள்ள குடிமகனுக்கும் 30 பாலஸ்தீன பெண்கள், குழந்தைகள் அல்லது முதியவர்களை விடுவிக்கும். விடுவிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண் சிப்பாக்கும் இஸ்ரேல் 50 பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்கும். இதில் 30 பேர் ஆயுள் தண்டனை அனுபவித்தவர்கள்.
ஹமாஸால் ஒப்படைக்கப்பட்ட உடல்களுக்கு ஈடாக அக்டோபர் 7, 2023 அன்று போர் தொடங்கியதிலிருந்து காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பெண்கள் மற்றும் குழந்தைகளையும் இஸ்ரேல் விடுவிக்கும். வீரர்கள் உட்பட டஜன் கணக்கான ஆண்கள் 2ஆம் கட்டம் வரை காசாவில் சிறைபிடிக்கப்பட்டிருப்பார்கள். இஸ்ரேலிய பின்வாங்கல்கள் மற்றும் பாலஸ்தீனியர்கள் திரும்புதல். முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் போது இஸ்ரேலிய துருப்புக்கள் இஸ்ரேலுடனான அதன் எல்லைகளில் காசாவில் சுமார் 1 கிலோமீட்டர் (0.6 மைல்) அகலமுள்ள ஒரு இடையக மண்டலத்திற்குள் திரும்ப வேண்டும். இது இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் காசா நகரம் மற்றும் வடக்கு காசா உட்பட தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கும். காசாவின் பெரும்பாலான மக்கள் பாரிய கூடார முகாம்களுக்குள் தள்ளப்பட்ட நிலையில் பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு மிகவும் ஆவலாக உள்ளனர். பலர் இஸ்ரேலின் பிரச்சாரத்தால் அழிக்கப்பட்டாலும் அல்லது பெரிதும் சேதமடைந்தாலும் கூட. ஆனால் சிக்கல்கள் உள்ளன. கடந்த ஆண்டு பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் ஆயுதங்களை மீண்டும் அந்த பகுதிகளுக்குள் கொண்டு செல்வதை உறுதி செய்வதற்காக வடக்கு நோக்கி பாலஸ்தீனியர்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது. போர் முழுவதும் இஸ்ரேலிய இராணுவம் காசாவின் மற்ற பகுதிகளிலிருந்து வடக்கை துண்டித்துள்ளது. இது நெட்சாரிம் காரிடார் என்று அழைக்கப்படும் பகுதியை கடந்து துருப்புக்கள் பாலஸ்தீன மக்களை வெளியேற்றி தளங்களை அமைத்தன. இது வடக்கிலிருந்து மத்திய காசாவிற்கு தப்பிச் செல்லும் மக்களை தேடவும் திரும்பி வர முயற்சிக்கும் எவரையும் தடுக்கவும் அவர்களுக்கு அனுமதித்தது. முதல் வாரத்தில் வடக்கு தெற்கு கடற்கரை சாலையான ரஷீத் தெருவில் இருந்து துருப்புக்கள் விலகும். இது பாலஸ்தீனியர்கள் திரும்பி வருவதற்கு ஒரு பாதையை திறக்கும். போர் நிறுத்தத்தின் 22வது நாளுக்குள் இஸ்ரேலிய துருப்புக்கள் முழு நடைபாதையையும் விட்டு வெளியேற வேண்டும். இருப்பினும் செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்த நிலையில் இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் நெட்சாரிமை இராணுவம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்றும் வடக்கு நோக்கி திரும்பும் பாலஸ்தீனியர்கள் அங்கு ஆய்வுகளில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 2ஆம் கட்டம். இவை அனைத்தும் வெற்றி பெற்றால் இரு தரப்பினரும் 2ஆம் கட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும். போர் நிறுத்தத்தின் 16ஆம் நாளில் இது குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்க உள்ளன. 2ஆம் கட்டத்தின் விரிவான வரையறைகள் வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ளன. காசாவிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறுவதற்கும் நிலையான அமைதி ஏற்படுவதற்கும் ஈடாக மீதமுள்ள அனைத்து பணய கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த அடிப்படை பரிமாற்றம் மிக பெரிய பிரச்சினைகளை திறக்கிறது. ஹமாஸின் இராணுவ மற்றும் அரசியல் திறன்கள் நீக்கப்படும் வரை அது மீண்டும் ஆயுதம் ஏந்த முடியாது என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. ஹமாஸ் இனி காசாவை இயக்காது என்பதை உறுதி செய்கிறது. இஸ்ரேல் காசாவில் உள்ள எல்லா இடங்களிலிருந்தும் அனைத்து துருப்புக்களையும் அகற்றும் வரை கடைசி பணய கைதிகளையும் ஒப்படைக்க மாட்டோம் என்று ஹமாஸ் கூறுகிறது. எனவே பேச்சுவார்த்தைகள் காசாவை நிர்வகிப்பதற்கான ஒரு மாற்றீட்டிற்கு இரு தரப்பினரும் உடன்பட வேண்டும். திறம்பட ஹமாஸ் தனது சொந்த அதிகாரத்திலிருந்து நீக்குவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். அது செய்ய தயாராக இருப்பதாக கூறிய ஒன்று. ஆனால் இஸ்ரேல் கடுமையாக நிராகரித்த எந்தவொரு எதிர்கால அரசாங்கத்திலும் அது ஒரு கையை வைத்திருக்க முயற்சிக்கலாம். முதல் கட்டத்தின் இறுதிக்குள் 2ஆம் கட்ட ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என்று வரைவு ஒப்பந்தம் கூறுகிறது. ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இரு தரப்பினருக்கும் அழுத்தம் இருக்கும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? அது பல திசைகளிலும் செல்லக்கூடும். 2ஆம் கட்டத்தை ஒப்புக்கொள்ள தேவையான வரை போர் நிறுத்தம் தொடரும் என்று எழுத்துப்பூர்வ உத்தரவாதங்களை ஹமாஸ் விரும்பியது. அமெரிக்கா, எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் வாய்மொழி உத்தரவாதங்களை அது ஏற்றுக்கொண்டுள்ளது. இருப்பினும் இஸ்ரேல் எந்த உறுதிமொழிகளையும் வழங்கவில்லை. எனவே பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்க இஸ்ரேல் புதிய இராணுவ நடவடிக்கையை அச்சுறுத்தலாம் அல்லது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அச்சுறுத்தியது போல் அதன் இராணுவ பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்கலாம். முதல் கட்டத்திலிருந்து வேகத்தை அதிகரிப்பது அவருக்கு அதைச் செய்வதை கடினமாக்கும் என்று ஹமாஸும் மத்தியஸ்தரும் பந்தயம் கட்டி வருகின்றனர். தாக்குதலை மீண்டும் தொடங்குவது மீதமுள்ள பணய கைதிகளை இழக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும். நெதன்யாகுவுக்கு எதிராக பலரை கோபப்படுத்தும். இருப்பினும் ஹமாஸை அழிப்பதை நிறுத்துவது முக்கிய அரசியல் கூட்டாளிகளையும் கோபப்படுத்தும்.
மூன்றாம் கட்டம் குறைவான சர்ச்சைக்குரியதாக இருக்கும். சர்வதேச மேற்பார்வையின் கீழ் காசாவில் மேற்கொள்ளப்படும் 3 முதல் 5 ஆண்டு புனரமைப்பு திட்டத்திற்கு ஈடாக மீதமுள்ள பணயக்கைதிகளின் உடல்கள் திருப்பி அனுப்பப்படும்.